ஹலோ எவ்ரி ஒன், கேள்வியும் பதிலும் அப்படிங்கிற நிகழ்ச்சி வாயிலா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் நம்ம நரகத்தை குறித்து டீட்டெயிலான காரியங்களை பார்த்தோம். இந்த வீடியோவில் நரகத்தில் எத்தனை விதமான தண்டனைகள் இருக்குது, யார் யாருக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நரகத்தில் கொடுக்கப்படுகிற அனைத்து விதமான தண்டனைகளும் நித்திய காலமானது. ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் ஆயுள் தண்டனை அப்படிங்கலாம் கிடையாம நித்திய காலமான தண்டனைகள் தான் நரகத்துல கொடுக்கப்படும். அதற்கு முடிவே கிடையாது. இதுல முதல் வகையான தண்டனை என்ன அப்படின்னா கந்தகம் எரிகிற அக்கினி கடல். அக்கினி கடல் அப்படின்னாலே ரொம்ப கொடுமையானது. அதுல வர கந்தகம் எரிகிற அக்கினி கடல் அப்படின்னா ஆசிட் பட்டா எப்படி ஒரு வேதனை நம்ம உடம்புல இருக்குமோ, ஆசிட் எப்படி நம்ம உடம்ப உருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வேதனையை தான் நித்திய காலமா இந்த பனிஷ்மெண்ட்டை வாங்குறவங்க அனுபவிப்பாங்க. இது யாருக்காக இந்த தண்டனை ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு? இந்த கொடுமையான தண்டனை யாருக்கு அப்படின்னா அந்தி கிறிஸ்துவுக்கும் கள்ளதீர்க்கதரிசிக்குமாக இந்த தண்டனை ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா இரண்டாவதா நம்ம பார்க்கிற தண்டனை என்ன அப்படின்னா நித்திய அக்கினி, அவியாத அக்கினி, எரி நரகம், இந்த மாதிரி ஆன தண்டனைகள். இது என்ன அப்படின்னா நித்திய காலமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு தண்டனை தான். அவங்க அக்கினி அணைந்தே போகாது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படி தீப்பட்ட வேதனையா இருக்குமோ அந்த மாதிரி நித்திய காலமா அவங்க எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த தண்டனை யாருக்காக அப்படின்னா சோதோம் குமரா மக்கள், நோவா காலத்துல வாழ்ந்த மக்கள், இந்த மாதிரியான மக்களை போல தங்கள் மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து தேவையில்லாத காரியங்கள் பண்ணி விபச்சாரம் பண்ணி இந்த மாதிரி மாம்ச இச்சைகளால தன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கை இழந்தவங்களுக்கு இந்த நித்திய அக்கினி தண்டனையாக வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா மூணாவதா நம்ம பார்க்க போற தண்டனை காரிருள். காரிருள் அப்படிங்கிறது நார்மலான இருட்டு, நம்ம நைட்ல பார்க்குற இருட்டு மாதிரி இருக்காது. சுத்தமா நம்மளுக்கு வெளிச்சமே தெரியாத ரொம்ப ஒரு கார் இருளை தான் தண்டனையா வச்சிருக்கிறாங்க. நம்ம எங்க போறோம்னு தெரியாது, எங்க இருக்கோம்னு தெரியாது, பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரியாது, அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா என்ன ஆகும்னு தெரியாது. ஒரு பயத்திலேயே இந்த இருட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நித்திய காலமான ஒரு காரிருள் ஒரு தண்டனையாக வைக்கப்பட்டிருக்கு. இது யாருக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நல்லவங்களை, கடவுளுடைய பிள்ளைகளை, நீதிமான்களை தூஷிக்கிறவங்க, சபிக்கிறவங்க, அவங்களுக்கு எதிரான காரியங்களை செய்கிறவங்க, காயின் பிள்ளையாம், இந்த மாதிரி கடவுளுக்கு பிரியமாக வாழ்றவங்களுக்கு எதிராக செயல்படுகிற மக்களுக்காக இந்த தண்டனை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். அடுத்ததா 4வது தண்டனை என்ன அப்படின்னா அநேக வாதைகள் மற்றும் உபத்திரவங்கள். வாதைகள் அப்படிங்கிறப்போ நம்ம வேதத்துல நிறைய டைப் ஆஃப் வாதைகள் பார்க்கிறோம். கடவுள் மனிதர்கள் மேல கோவப்படும் பொழுது அவங்களுடைய பாவங்களுக்காக வாதைகளால தண்டிப்பார். எகிப்தின் 10 வாதைகள் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த கொள்ளை நோய், மூலவியாதி, இந்த மாதிரியான ஒரு வாதைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் பட்டயத்தினால இறக்குறவங்க, காட்டு விலங்குகளால், பறவைகளால் இறக்குறது, இந்த மாதிரியான வாதைகள் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உடல் உறுப்புகள்லாம் அழுகி போகிறதான ஒரு கொடிய வாதையும் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இந்த மாதிரியான வாதைகள் நித்திய காலமாக ஒரு தண்டனையாக வைக்கப்பட்டிருக்கிற நரகத்தில். இந்த வாதைகள் யாருக்கு தண்டனையா வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்தி கிறிஸ்தோட ஆட்சியின் காலத்துல அவனுடைய முத்திரையை பெற்றுக்கொண்ட மக்களுக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வேதத்தை தான் இஷ்டப்படி மாத்தி அதை மக்களுக்கு உபதேசித்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி வேதத்தின் வார்த்தைகளை மாத்துறவங்க, வேதத்தின் வார்த்தைகளோட வேறு வார்த்தைகளை கூட்டுறவங்க, இந்த மாதிரி செய்கிற மக்களுக்காகவும் இந்த தண்டனைகள், இந்த வாதைகள் தண்டனையா வைக்கப்பட்டிருக்கு. உபத்திரவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பழைய காலத்துல இருந்து தீர்க்கதரிசிகள் ஏசப்பாவோட சேர்ந்து அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், அதுக்கப்புறமா மிஷனரிகள், இந்த மாதிரி தேவனுடைய மனிதர்களை உபத்திரவப்படுத்தினாங்கல்ல, அவங்களுக்காக இந்த உபத்திரவங்கள் நரகத்துல தண்டனையா வைக்கப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட உபத்திரவங்களை இங்க உலகத்துல ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைகள் சகிச்சாங்களோ அதே மாதிரியான உபத்திரவங்கள் அவங்களுக்கு நித்திய காலமா நரகத்துல தரப்படும். சில எக்ஸாம்பிளுக்கு நித்திய சங்கிலிகளால கெட்டப்படுறது, தாகத்தினால தவிக்கிறது, இந்த மாதிரி உபத்திரவங்கள் நரகத்துல தண்டனைகளா வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா 5வது தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழுகையும் பற்கடிப்புமான தண்டனை. இது யாருக்கு அப்படின்னா பரலோகத்துக்கு ரொம்ப க்ளோஸா பரலோகம் கிடைக்காம போயிருக்கும். அவங்க
இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் கடவுளை ஏற்றிருக்க மாட்டாங்க. ஐயோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே, ஆனால் நாங்கள் பரலோகத்தை மிஸ் பண்ணிட்டோம். ஐயோ இதெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்களே, நாங்கள் கேட்காம விட்டுட்டோம். ஒரு சின்ன இதில் நாங்கள் பரலோகத்தை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி நித்திய காலமாக அழுது புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு தண்டனை. அழுது ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி பல்ல கழிச்சிட்டு டென்ஷனில் இருக்கிறது தான் இது ஒரு தண்டனை நித்திய காலமாக. இந்த மாதிரி பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு தண்டனை வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா 6வது தண்டனை என்ன அப்படின்னா புழுக்கள். இது ஒரு அருவருப்பான ஒரு தண்டனையா இருக்கு, ஒரு கொடுமையான ஒரு தண்டனையும் கூட. இந்த புழு தங்கள் உடம்புல இருந்து உண்டாகும், ஆனா அது சாகவே சாகாது. இந்த புழு ஒரு நித்திய தண்டனையா வைக்கப்பட்டிருக்கு. இது எப்பேற்பட்டவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவன்கிட்ட இருந்தே எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆனா அவருக்கு மகிமையை செலுத்தாம தங்க சுயத்தை பெருமைப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்ட நம்ம அப்போஸ்தலர்ல பாக்குறோம். ஏரோது ராஜா தேவனுக்கு மகிமையை செலுத்தாதனால அவரை தூதன் அடிச்சாரு, அதனால அவர் புழுத்து இறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்ததா கடைசியா 7வது தண்டனை என்ன அப்படின்னா நித்திய இகழ்ச்சி, நித்திய நிந்தை. இது என்ன தண்டனை அப்படின்னா, ரொம்ப கெத்தா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, யாரையுமே மதிக்காம ரொம்ப கெத்தா. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நித்திய அவமானம், நித்திய நிந்தை, கிண்டல் பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரியான ஒரு தண்டனை, நித்திய காலமா அவங்களை அவமானப்படுத்துற மாதிரியான தண்டனை நரகத்துல இந்த மாதிரி கெத்தா வாழ்றவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த 7 விதமான தண்டனை நம்ம பார்த்தாலும் எல்லாமே ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனையா இருக்கு. யாராலையும் சகிக்க முடியாத ஒரு தண்டனையா தான் இருக்கு. கடவுள் அன்பானவர் தானே, அப்புறம் ஏன் இந்த மாதிரி கொடுமையான தண்டனைகள்லாம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அன்பானவர் தான், அதே நேரம் அவர் நீதி உள்ளவர். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவன் செய்யற செயல்களுக்கு தக்கதாக அவனுக்கு பதில் அளிக்கிறது அவருடைய கடமை. அதனாலதான் அவர் பரலோகத்துக்கு போறதுக்கான வழியையும் சொல்லியும் கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி அவர் வாழ்ந்தும் காமிச்சிருக்கிறாரு. நம்ம அவரை பின்பற்றி இந்த தண்டனைகளுக்கு தப்பி அவரை வரும்போது அவர் முன்னாடி நம்ம கரை இல்லாம நிற்கிறவர்களா இருக்கணும். அவர் வரும்போது எப்படி இருக்கும், அவர் வருகைக்கான அடையாளங்கள் என்ன, அவர் வருகை எப்படி இருக்கும் அப்படிங்கிற காரியத்தை குறிச்செல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் அல்பாவும் ஒமேகாவுமானவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.